காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவினை நுகுதடி. என்னக்கா இது, எவ்வளோ நேரம் இங்கனையே காத்து கிடக்கிறது? இந்த சிலிண்டர் காரனை காணோமே. ஏட்டி, இந்த வழியா வரேன்னு தாண்டி சொன்னான். அதான் என் சின்ன பொண்ணு இங்கே காத்திருக்க சொன்னேன். நில்லு, வருவான். ஏக்கா, வந்ததும் பேசி எப்படியாச்சும் ஆளுக்கு ஒரு சிலிண்டரை வாங்கிட வேண்டியதுதான், சரியா? ஆமாண்டி வசந்தி, இல்லைன்னா நம்ம பாதை திண்டாட்டமாயிடும். நீ எங்கே என் நண்பே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். ஏன் டீச்சர் பொண்ணு இப்படி பாட்டா பாடிட்டு இருக்க? இப்போ நிலைமைக்கு இந்த சிலிண்டர் தான் ஹீரோ. இந்த மாதம் துவங்கினதுல இருந்து போற ஆரம்பிச்சு பெரும் பிரச்சனை ஆயிட்டு. அதுல இந்த கேஸ் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு வேற. அப்பா, எவ்வளோ பிரச்சனை. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ சொல்றது உண்மைதான். இன்னும் இந்த மாசமே முடியல, அதுக்குள்ள சமையல் எண்ணெய் தட்டுப்பாடு வேற சொல்லிட்டாங்க. எப்படி தான் இந்த பொழுது ஓட்ட போறோமோ தெரியலப்பா. சரியா தாக்கா சொல்றீங்க. இன்னும் 2026 பிறந்து 3 மாசம் முழுசா முடியல, அதுக்குள்ள 1008 பிரச்சனை. இன்னும் இந்த கொரை மாசத்தை நம்ம எப்படி கடத்த போறோமோ தெரியல. ஆமாண்டி கோமதி, இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு நம்மள தலையை திக்கி நிக்குது. இக்கோ, கேஸ் வண்டி வந்துச்சு போல, சவுண்ட் கேக்குது. வாங்கக்கா வாங்க, நம்ம போய் வண்டியை நிறுத்தலாம். என்ன இந்த பொம்பளைய கூட்டம் நம்ம வண்டியை நோக்கி ஓடி வராங்க? ஐயோ, என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. அண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க, எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே வரோம், வண்டி நிறுத்துங்கண்ணே. ஏமா, நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக வண்டியை வந்து மறிக்கிறீங்க? எனக்கு வேலை கிடக்கு, பலி விடுங்கம்மா. அப்பெல்லாம் நாங்க என்ன வேலை பெட்டி இல்லாம சும்மாவா வந்திருக்கிறோம்? வண்டி விட்டு இறங்குனே. ஏமா, உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? சிலிண்டர் வேணும்னா போய் புக் பண்ணுங்கம்மா, புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, கொண்டு வந்து தருவாங்க. என்ன ரொம்ப ஓவரா தான் அழட்டிக்கிறீங்க? எங்களுக்கு சிலிண்டர் தான் வேணும், ஆளுக்கு ஒரு சிலிண்டரை இறக்கி விடுங்க. ஏமா இப்படி வழிய மனுஷன் என்னோட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? சண்டை போட தான் வந்தீங்களா? ஏன் எங்களை பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? யோ, நீ எங்களை ஏசுனதுக்கே ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டு போகணும். சத்தம் போடாம சிலிண்டர் இறக்கி வையா. நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க, நான் கிளம்புறேன். ஏடி லூசு, இவ சிலிண்டர் இல்லையே, என்ன செய்யறது நம்ம? என்ன செய்யனா, வயிறு வேற பசிக்குது. எனக்கு பசிக்கும் போது எந்த யோசனையும் வராது. அதுக்கு இப்போ என்ன செய்யறது சின்ன பொண்ணு? நான் என்ன பெருசா கேட்க போறேன்? வயிற்றுக்கு ஏதாவது வேணும். சரி, நானே கீதாக்கானு போய் அந்த ஹோட்டல் கடையில ஆளுக்கு ஒரு சாவி ரைஸ் வாங்கிட்டு வரேன். நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் 6 அமர உட்காந்து யோசிக்கலாம். எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இரு. ரைஸ் தாண்டி வாங்க போறேன், போ வாங்கிட்டு வா, தின்னுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். அது மட்டும் இல்ல, கடைக்கு போயிட்டு எங்கயாவது போய் ஒளிஞ்சிடாதீங்க, சீக்கிரம் வந்து சேருங்க. பாக்கோமதி, ஆத்தங்கர பக்கம் போய் சொல்லி பறிக்கிட்டு வரலாம். நல்லா கட்டியாச்சு, பெரிய கட்டால இருக்கு, எப்படி தூக்கிட்டு போறது? அதெல்லாம் தூக்கிடலாம், வா தூக்கிட்டு போலாம். இந்த ஆத்துக்கிட்ட எவ்வளவு குளுமையா இருக்கு. இப்ப ஆத்துல குளிச்சிட்டு போனா நேரம் ஆயிடும். அப்புறம் வழியா கோமதி துணியை அலசிட்டு குளிச்சிட்டு போவா. ஆட்டுக்கா, என்ன வெயிலா இருக்கு. கடைக்கு போனவளுங்கள இன்னும் காணோம். இந்தா வாராங்க பாரு. என்ன இதுக்கு இதா வெறுங்கைய வீசிட்டு வாரீங்க? எக்கா, சிலிண்டர் தட்டுப்பாடால கடையெல்லாம் பூட்டி இருக்குக்கா. இப்ப என்ன செய்ய? ரொம்ப பசிக்கு.